வணக்கம் ஆபிரகாம். அதாவது குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு கோபால் என்பவர் ஒரு வழக்கில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்போது விசாரணையின் போது காவல் நிலையத்திற்கு உள்ளேயே, அதாவது லாக்அப் டெத் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கில் தற்போது காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் என 3 பேருக்கு சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2013ஆம் ஆண்டு இந்த கோபால் உயிரிழந்த வழக்கானது சிபிசிஐடி காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டன. இந்த விசாரணை அன்றிலிருந்தே தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்று வேலூர் முதன்மை நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கான தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் பார்த்தோமானால் ஆய்வாளர் முரளிதரனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1,70,000 அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தலைமை காவலர் உமா தந்திரனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, 1,70,000 ரூபாய் அபராதமானது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பணி ஓய்வு பெற்ற அதாவது இன்பராஜ் என்ற சிறப்பு உதவி ஆய்வாளர், அவருக்கும் பார்த்தோம்னால் 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 1,60,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பானது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் ஒரு அச்சத்தையுமானது ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் தற்போது ஆய்வாளருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆய்வாளர் முரளிதரன் பார்த்தோம்னால் வேலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் ஆய்வாளராக தற்போது பணியில் இருக்கின்றார். தற்போது இந்த தீர்ப்பானது வேலூர் முதன்மை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. கோபாலகிருஷ்ணன். தகவலுக்கு நன்றி பிரீத்குமார்.